हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन घ्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ஈஸ்வர தரிசனம், அதாவது விஷன் ஆஃப் தி லார்ட். அதுக்கு ரெண்டு விதமான கண்கள் தேவைப்படுறது. ஒன்னு ஆர்டினரி ஐ, அத லௌகீக சக்ஷுஹு அப்படின்னு சொல்றோம். சக்ஷுஹுனா கண்ணு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாதாரண கண்ணு இருக்கு இல்லையா, அத லௌகீக சக்ஷுஹு அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ என்னன்னா ப்ரிப்பேர்டு மைண்ட், ரிஃபைன்டு மைண்ட், மெச்சோர்டு மைண்ட், இன்ஃபார்ம்டு மைண்ட், ரிலீஜியஸ் மைண்ட். அப்ப இத நம்ம அந்த ரெண்டாவது இன்விசிபிள் கண்ணு அப்படின்னு நம்ம அத சொல்லலாம். இப்போ 11th சாப்டர்ல அந்த கண்ணுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கு அப்படின்னா திவ்ய சக்ஷுஹு அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்கு. அப்போ திவ்ய சக்ஷுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஃபைன்டு மைண்ட், ப்ரிப்பேர்டு மைண்ட், மெச்சோர்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது ஒரு பிசிக்கல் ஐ கிடையாது. அப்போ லௌகீக சக்ஷுஹு, திவ்ய சக்ஷுஹு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஈஸ்வர தரிசனம் பாசிபிள். லௌகீக சக்ஷுஹு மட்டும் இருந்து திவ்ய சக்ஷுஹு இல்ல அப்படின்னு சொன்னா ஈஸ்வர தரிசனம் ஏற்படாது. அப்ப அதுக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப ராமர் பிசிக்கலா அவைலபிளா இருந்தார் அந்த பீரியட்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ராமா அவதாரம் இருந்தது இல்லையா. அப்ப ராமர் பிசிக்கலா இருந்தார். அப்போ சபரிக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார், ராவணனுக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார். அப்போ சபரினால ராமரை தன்னோட பிசிக்கல் கண்ணுனால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த தரிசனம் அவளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்தது. அத அவளால உணர முடிஞ்சது. அப்போ அதே ராமர் ராவணனுக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்தார். அப்ப ராவணனும் தன்னுடைய என்ன சக்ஷுவால பார்த்தான்? லௌகீக சக்ஷுவால ராமரை பார்த்தான். ஆனா அவனுக்கு எந்த விதமான இம்பாக்டும் ஏற்படல. இன்ஃபேக்ட் அவன்கிட்ட இருந்த கெட்ட குணங்கள்லாம் மாறிடுதா அப்படின்னா அதுவும் கூட மாறல. இப்ப அவன் அந்த ராவணன் எப்படி கும்பகர்ணனை பார்த்தானோ அதே மாதிரியே ராமனையும் ஒரு பர்சனா பார்த்துட்டு போயிட்டான். அதனால எது அந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்றது, எது அந்த இம்பாக்ட கொடுக்கறது அப்படின்னா
அந்த இன்னர் ஐ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இன்னர் ஐ வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கிடைச்சுடுறதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப அந்த சபரி அப்படிங்கிற பர்சன் வந்து எவ்வளவு சாதனை பண்ணியிருந்தா அவளுக்கு வந்து அந்த திவ்ய சக்ஷுஹு அப்படிங்கறது வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சாதனைகள்லாம் பண்ணி அவளுக்கு வந்து அந்த இன்டெலெக்ட் ப்ரிப்பேர்ட் மைண்ட் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதே பிரின்சிபல் அப்படியே நாம வந்து பகவானுடைய விஸ்வரூபத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய ஃபார்ம் எல்லாருக்கும் தானே அவைலபிளா இருக்கு. இப்ப எப்படி ராமர் வந்து சபரிக்கும் காட்சி கொடுத்தார், ராவணனுக்கும் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த விஸ்வரூப அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தானே அவைலபிளா இருக்கு இல்லையா. அப்போ பகவானுடைய ஃபார்ம் வந்து ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். அதுவும் வந்து நம்மளுடைய லௌகீக சக்ஷுக்கு சதா சர்வ காலமும் அவைலபிளா தான் இருக்கு. அதான் பூஃப் பாதோ எஸ்ய நாபிர் வியதசு ரணில சந்திர சூரியோ ச நேத்ரே. இப்ப எல்லாரும் தான் சூரியனை பாக்கிறோம், எல்லாரும் தான் சந்திரனை பாக்கிறோம், எல்லாரும் தான் எல்லாமே பாக்கிறோம் இல்லையா. அப்போ பிசிக்கல் விஷன் வந்து எல்லாருக்கும் அந்த இம்பாக்ட ஏற்படுத்துறது கிடையாது. இப்போ கண்ணு வந்து எல்லாருக்கும் சமமா தானே இருக்கு, கண்ணு வந்து எல்லா விஷயத்தையும் சமமா தான் பாக்குது. ஆனா இம்பாக்ட் வந்து சமம் கிடையாது, இம்பாக்ட் வந்து சமம் இல்லை. அப்போ நிறைய பேருக்கு வந்து இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோமே அது வந்து ஈஸ்வர தரிசனம் தான் அப்படிங்கிற அறிவு கூட நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது, அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்ன பாப்பா, வெறும் பில்டிங்க பாப்பா, வெறும் மரத்தை பாப்பா, வெறும் கல்ல பாப்பா, வெறும் சூரியனை பாப்பா இல்லையா. அப்படிதான் அவளால வந்து அதை பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்லுவா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டும் ஏற்படலையே அப்படின்னு தான் அவ சொல்லுவா. அப்போ டிஃபெக்ட் வந்து லௌகீக சக்ஷுஹூல இல்ல, டிஃபெக்ட் எதுல இருக்கு, திவ்ய சக்ஷுஹூல தான் வந்து அந்த டிஃபெக்ட் ஆனது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரிஃபைன்டு மைண்ட் வந்து இல்லை அப்படின்னு வந்து அர்த்தமாகிறது. அப்ப இந்த ரிஃபைன்ட் மைண்ட் அப்படிங்கறத வந்து நாம நிறைய வகையில வந்து அதை டிஃபைன் பண்ணலாம். ஒரு ரிஃபைன்ட் மைண்ட் அப்படின்னா அப்போ இந்த இடத்துக்கு ரிஃபைன்ட் மைண்ட்னா என்ன அப்படின்னா, காமக்ரோதாதி ரஹிதம் மனஹா. ரஹிதனா அது இல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்ப காமக்ரோதாதினா என்ன அர்த்தம், ஷட் மலம் என்னலாம், காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இது இல்லாத ஒரு மைண்டா அது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ரிஃபைன்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படி அதை சொல்லலாம், நம்மளுக்கு புரியுற மாதிரி பாஷைனா ராகத்வேஷ ரஹிதம் மனஹா. ராகத்வேஷம் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. எனக்கு விருப்பு வெறுப்பு, இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப டைல்யூட் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அப்பவும் வந்து இது ப்ரிப்பேர்டு மைண்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். இல்லைன்னா அகங்கார மமகார ரஹித மனஹா, அதையும் வந்து நாம ஒரு ரிஃபைன்டு மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ப்ரிப்பேர்டு மைண்டுக்கு வந்து நாம டெபினிஷன் கொடுக்கலாம். காம குரோதாதி ரஹித மனஹா, அகங்கார மமகார ரஹித மனஹா, ராகத்வேஷாதி ரஹித மனஹா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ஹே அர்ஜுனா, உனக்கு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம் உலகத்துல என்ன அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறது தான் உலகத்திலேயே ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்றார். ஏன், ஏன்னா இப்ப ராமரோ கிருஷ்ணரோ வந்து நம்மளுக்கு தரிசனம் தரணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், அந்த ராமரோ கிருஷ்ணரோ நம்ம கிட்ட வரணும் இல்லையா. அவன் நம்ம கிட்டக்க வந்தாதானே அவளை நம்மளால வந்து பார்க்க முடியும். ஆனா விஸ்வரூப ஈஸ்வரா நம்ம கிட்ட வரவே வேண்டாம். ஏன் வரவே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அவைலபிளாவே இருக்கார், ஆல்ரெடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, எப்பவுமே இருந்துட்டே இருக்கார். இப்போ 7th ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம், இஹை கஸ்தம் இஹ ஏகஸ்தம். இப்ப இந்த என்னோட பாடியில, அதாவது மம தேகா இஹ ஏகஸ்தம், என்னோட பாடியில வந்து, என்னோட பாடினா கிருஷ்ணர் வந்து இங்க எந்த பாடியை மென்ஷன் பண்றார், கிருஷ்ண சரீரத்தை அவர் மென்ஷன் பண்ணல. என்ன சொல்றார் அவர், என்டையர் யூனிவர்ஸே என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாரு. என்டையர் ஜகத்தே வந்து என்னுடைய உடம்பு அப்படின்னா நம்ம வந்து ஆகாசத்தை வந்து சரீரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே எதுக்குள்ள இருக்கு,
ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு இல்லையா. அப்ப ஆகாசத்தை என்னோட பாடியா வச்சுண்டு உன் கண்ணுக்கு முன்னாடி 24/7 நான் வந்து அவைலபிளா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அப்ப இந்த என்டையர் கிரியேஷனே வந்து என்னுடைய சரீரம் தான் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏகஸ்தம் கிருத்ஸ்னம் ஜகத்து பஷ்ய. கிருத்ஸ்னம் ஜகத்துனா என்டையர் யூனிவர்ஸ், கிருத்ஸ்னம்னா என்டையர் முழுசு டோட்டல். இப்ப இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து எனக்குள்ளதான் பிளேஸ் ஆகி இருக்கு, நான் தான் வந்து அதை தாங்கின்னு இருக்கேன். அப்போ விஸ்வரூபத்தை வந்து நீ உன் கண்ணுக்கு முன்னாடியே பாரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்போ சச்சராச்சரம். அப்ப என்ன டைப் ஆஃப் விஸ்வரூபம் இது அப்படின்னா சரம் அண்ட் அச்சரம். சரம்னா என்ன அர்த்தம்? மூவிங், மூவிங் திங்ஸ். அச்சரம்னா நான் மூவிங். அப்போ எல்லா இனர்ட் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா சேத்தன வஸ்து எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோ போகி கந்தர்வ தைத்யம் சித்திரம் ரம் ரம் யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. அப்ப திரிபுவன வபுஷம் அப்படின்னா அந்த ஹோல் யூனிவர்ஸே பகவானுடைய சரீரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எல்லாமே வந்து பகவானுடைய சரீரம் தான். மம தேகே அப்படின்றார். தேகேனா இந்த இடத்துல கிருஷ்ணருடைய தேகம் கிடையாது, ராமருடைய தேகம் கிடையாது. இது வந்து ஆகாஷ தேகம், என்டையர் ஸ்பேஸ வந்து கிருஷ்ணர் இங்க ரெஃபர் பண்றார். அப்ப விஸ்வரூப தேகே பஷ்ய. பஷ்யனா நீ வந்து அதை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நீ பாரு அர்ஜுனா. குடாகேஷ அப்படின்றார். அர்ஜுனனை வந்து குடாகேஷ அப்படின்னு ரெஃபர் பண்றார். குடாகேஷ அப்படின்னா யாரு வந்து சத்வகுண பிரதானமா இருக்காளோ அவளை குடாகேஷ அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்மளோட மைண்ட வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும், கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ நீ வந்து இந்த சரம் அச்சரம் மட்டும் பார்க்கல, வேற என்ன நீ பார்க்கறன்னா யச்சான்ய திரஷ்டும் இச்சசி, யச்சான்ய தத் திரஷ்டும் இச்சசி. அப்போ நீ வந்து எச்ச அந்நிய, அப்ப இந்த சரம் அச்சரம் அதுக்கு வேறா இருக்கக்கூடிய, அதாவது நீ என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ, உனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, நீ வந்து வேற எங்க ஏதாவது கேட்டு அதை கூட நான் பார்க்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னா அதையெல்லாம் கூட நீ என்னுடைய விஸ்வரூபத்துல தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இச்சசி அப்படின்னா நீ ஆசைப்படுற என்னெல்லாம் ரூபம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ வந்து என்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து நான் உனக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறதுக்கு ஓகே சொல்றேன், நான் வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்லியிருக்கார். இதுதான் வந்து 7th ஸ்லோகத்தோட விஷயம். அடுத்த ஸ்லோகம் என்னன்னு படிச்சுட்டு நம்ம வந்து மீனிங் பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 8, பேஜ் 155. நது மாம் சக்யசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்ய மே யோகமைஸ்வரம். இப்ப இங்கதான் வந்து கிருஷ்ணர் இந்த 2 விதமான சக்ஷுஹு பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி ஆக்சுவலி இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து மென்ஷனே பண்றாரு, இந்த இடத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒன்னு வந்து லௌகீக சக்ஷுஹு, இன்னொன்னு திவ்ய சக்ஷுஹு. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல வந்து வார்ன் பண்றார். என்ன வார்ன் பண்றார் அப்படின்னா, ஹே அர்ஜுனா, உன்னால வந்து உன்னோட பிசிக்கல் ஐஸ வச்சுண்டு இந்த ஈஸ்வர தரிசனத்தை பார்க்க முடியாது அப்படின்னு கிளியரா வந்து அர்ஜுனன் கிட்ட இந்த இடத்துல சொல்றார். அனேன ஸ்வசக்ஷுஷா. ஸ்வசக்ஷுஹு அப்படின்னா லௌகீக சக்ஷு, உன்கிட்ட இருக்கிற கண்ணு. ஸ்வசக்ஷுஹு உன்கிட்ட இருக்கே அர்ஜுனா, அந்த மாம்ச சக்ஷுஹு அதை வச்சுண்டு உன்னோட அந்த பிசிக்கல் கண்ணால நீ வந்து இந்த ஈஸ்வர தரிசனத்தை பார்க்க முடியாது. மாம் திரஷ்டும் ந சக்யசே, என்ன வந்து உன்னால பார்க்க முடியாது அப்படின்னே சொல்ற. அப்போ நீ வெறும் கண்ணால பார்த்தா உனக்கு
எந்த விதமான இம்பாக்டும் இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்போ உனக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு இன்விசிபிள் ஐ வந்து உனக்கு தேவைப்படுறது. அப்போ சில பேர் வந்து நம்ம நெத்தியில வச்சுக்கிற திலக்கம் இருக்கு இல்லையா, அதையே வந்து அந்த மூன்றாவது கண் அப்படி எல்லாம் வந்து அதுக்கும் வந்து ஒரு அர்த்தம் சொல்றா. அது வந்து திவ்ய சக்ஷுகு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இந்த திலக்கம் அப்படிங்கறதுக்கே வந்து நிறைய சிக்னிபிகன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒன் ஆஃப் தி சிக்னிபிகன்ஸ் வந்து இது திவ்ய சக்ஷுகு அப்படின்னும் சொல்லப்படுறது. அப்ப என்ன அர்த்தம்? திவ்ய சக்ஷுகுனா பாவனா சக்ஷுகு, அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட், அந்த ப்ராப்பர் பாவனா வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம் ஆகிறது. இப்ப வந்து நம்ம இந்த மகாபலிபுரம் இந்த மாதிரி கோவில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாள்ல. அப்ப அங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவா. அப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவா, நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துப்பா. ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு என்ன கேள்வி கேட்பா? ஃபர்ஸ்ட் இந்த சிலைகள்லாம் வந்து ஏடியா பிசியா அப்படின்னு கேள்வி கேட்பா. எப்போ இதெல்லாம் வந்து பண்ணப்பட்டது இல்லையா? இது வந்து ஏடி பிசினா தெரியும்ல. அப்ப வந்து இது பிசி அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துப்பா. ஏன்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அண்ட் அவ வேற என்னெல்லாம் பாப்பா அதுல, இது வந்து எந்த கல்லுனால ஆச்சு, இது வந்து ஒரே கல்லுலயே எப்படி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ண முடியாது, இல்லைன்னா வேற ஏதாவது கோவிலுக்குள்ள போனான்னா அந்த ஐடல் வந்து எந்த மெட்டல்னால ஆக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்பேன். அப்ப எவ்வளவு வருஷமா இந்த மெட்டல் வந்து இதே கலர்லயே இருக்குமா, இதெல்லாம் சேஞ்சே ஆகாதா, இப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்து அவ கேட்பா. பட் ஒரு நாளைக்கும் அவளால வந்து நம்ம பண்ற மாதிரி இப்படி கையை ஃபோல்டு பண்ணி அந்த நமஸ்காரம் அப்படிங்கறது வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவ அதை பாக்குற விதம் வந்து அப்படிப்பட்டதா இருக்கு. அப்புறம் சாஷ்டாங்கமா அவளால நமஸ்காரம் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா சாஷ்டாங்கமா அவளால நமஸ்காரம் பண்ண முடியாது. சரி, இப்ப நம்மள எடுத்துப்போம். நாமளும் வந்து அந்த மாதிரி நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்கோம்ல. இப்ப தஞ்சை பிருகதீஸ்வரர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு புராதனமான கோவில்லாம் நம்மளும் வந்து போயிருக்கோம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அதுல அந்த வடிக்கப்பட்டிருக்கிற சிலைகள்லாம் எத்தனை 1000 வருடங்கள் பழமையானதுன்றது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியவே தெரியாது நம்மளுக்கு இல்லையா? அண்ட் நம்ம எத்தனை பேருக்கு வந்து மூலவர் வந்து எந்த கல்லு, உற்சவர் வந்து எந்த உலோகத்தினால் ஆக்கப்பட்டது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் இல்லையா? இவ்வளோ லைஃப் டைம்ல சோ மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் நம்ம வந்து விசிட் பண்ணிருப்போம். எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நம்மளோட போக்கஸ் வந்து அது கிடையாது. இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கோவிலுக்குள்ள வந்தா அந்த சிலையா நம்ம பார்க்க மாட்டோம். அந்த சூப்பர்ஃபிஷியலா இருக்கிற கல்லு வந்து நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியவே தெரியாது. நம்ம அந்த கல்லையும் பெனட்ரேட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஈஸ்வராவை தான் நாம போக்கஸ் பண்றோம். அப்ப எவ்வளவு சர்வசாதாரணமா அந்த வேலையை பண்ணிடுறோமே. இப்ப கோவில்ல வந்தா நம்மளால அந்த மாதிரி ஈஸியா பண்ண முடியறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு பிளேஸ் அப்படின்னு கொடுத்திருக்கா, அதனால நம்மளால பண்ண முடியறது. அதனால நம்ம வந்து பாக்கி விஷயத்தெல்லாம் பத்தி நம்மளோட போக்கஸ் வந்து இருக்கவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாவே வரணும் அப்படின்னா ஒண்ணு இந்த கண்ட்ரியில வந்து இந்த கல்ச்சர்ல பிறந்திருக்கணும், இல்லைன்னா இந்த கல்ச்சருக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகாது ஆகிருக்கணும். இல்லைன்னா இந்த ஆட்டிடியூட் வந்து வெரி வெரி ரேர். இது வந்து வரது வந்து ரொம்ப கஷ்டம். பிளஸ் என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு வந்தா நமஸ்காரம் எல்லாம் பண்றோம். அப்புறம் கோவில்ல வந்து பிரசாதம் கொடுப்பா, நாட் சாப்பிடுற பிரசாதம், விபூதி எல்லாம் கொடுக்கறா. அந்த விபூதி எல்லாம் வந்து சில பேர் சாப்பிடுவா, நெத்தியில இட்டுண்டு விபூதியை சாப்பிடுவா. என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா அந்த விபூதி சாப்பிடும்போது இது வந்து எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ ஹைஜீனிக்கான ஒரு என்விரான்மெண்ட்ல இது தயாரிக்கப்பட்டிருக்குமா? ஒரு நாள் கூட நம்ம யாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்திருக்கவே. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னைக்கு எழுதும் போதுதான் அந்த தாட்டே வந்தது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலி யோசிக்க கூட மாட்டோம் இல்லையா? அப்போ அது வந்து பிரசாதம், அதனால வந்து நம்ம
அது என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண. சில பேர் வந்து அதை வீட்டுல எடுத்து போய் ப்ரிசர்வ் எல்லாம் பண்ணி வச்சுப்பா, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுப்பா, எல்லாமே பண்ணுவா. பட் ஒரு நாள் கூட நம்ம அதை வந்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கிற விஷயம் கிடையவே கிடையாது. புரோக்ஷனம் எல்லாம் பண்ணிக்கிறோம். எப்படி புரோக்ஷனம் பண்றோம்? அது ஏதோ ஒரு நதி, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நதியில போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு புரோக்ஷனம் எப்படி நம்மளால பண்ண முடியறது? இப்ப நம்ம கிட்ட ஆல்ரெடி அந்த பாவனா இருக்கு, எல்லாம் அந்த ஈஸ்வர பாவனா இருக்கு இல்லையா, அந்த விஷயமானது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா உனக்கு நான் வந்து அந்த திவ்ய சக்ஷுவை இப்ப கொடுக்கறேன். பட் நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம்னா ஒரு சில விஷயத்துல மட்டும் அதை நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியறது, பாக்கியில வந்து நம்மளால அதை பண்ண முடியறது இல்ல. இப்ப அந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்துடுது அப்படின்னா பஷ்யமே யோக மைஸ்வரம். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்ட வந்து நம்ம அப்ப பார்க்கணும். இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்துடுதுன்னா என்ன பண்ணணும்? இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்ட நான் வந்து பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பேன்? மம ஐஸ்வரம் யோகம். இப்ப என்னோட டிவைன் குளோரிய உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ பஞ்ச மகாபூதங்கள் இருக்கே அதை கூட நம்ம ஈஸ்வராவா பார்ப்போம். இப்ப அதனாலதானே வச்சிருக்கா அந்த கோவில்கள்லாம். எதுக்கு வச்சிருக்கா? ஆகாஷலிங்கம். ஆகாஷலிங்கம் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு ஆகாஷலிங்கம். சித்தம்பரம் ஆகாசத்தையே தன்னுடைய டிரெஸ்ஸா வச்சுட்டு இருக்கவர், அதனாலதான் வந்து சித்தம்பரம் அதுக்கு ஆகாஷலிங்கம். அப்புறம் வாயு லிங்கம் காளஹஸ்தியில இருக்கு. அப்புறம் அக்னிலிங்கம் திருவண்ணாமலை. அப்புறம் ஜலலிங்கம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரம் இல்லையா. அப்ப பிருத்திவி லிங்கம் காஞ்சிபுரத்துல இருக்கு. இப்ப முதல்ல வந்து என்ன பண்றா, நம்மளுடைய கல்ச்சர்ல பஞ்சபூதத்தை அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒண்ணு ஏற்படுத்தி அங்க போய் நம்மள வழிபட சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது எல்லாமே வந்து பஞ்சபூதங்களுடைய விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வரணும். இப்ப எந்த டிவினிட்டியோட அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போய் நம்ம அந்த பஞ்சபூதத்தையும் வந்து வர்ஷிப் பண்றோமோ அதே டிவினிட்டியோட இதெல்லாம் வளர்த்துக்கணும். இட்ஸ் நாட் ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ நம்ம வந்து இந்த ஆட்டிடியூட்னல் சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப அதே டிவினிட்டியோட இப்ப பஞ்சபூதங்கள் வெளில வந்தாலும் என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. அப்புறம் பஞ்ச பௌதிக பிரபஞ்சம், அந்த பஞ்சபூதத்துடைய ப்ராடக்ட்ஸ் தான் பாக்கி எல்லா விஷயமுமாவும் இருக்கு இல்லையா. அதையும் வந்து அதே டிவினிட்டியோட பாக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு க்ஷண நேரம் கூட நம்ம பகவானை விட்டு இப்படி அப்படி எங்கேயும் நகரறதே கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்புறம் என்ன வந்து நான் வந்து பகவான் கிட்ட போயிடணும், பகவான் கிட்ட போய் சேரணும், பகவானை நான் என்னைக்கு தரிசனம் பண்ணுவேன், கியூல பின்னாடி நின்று தரிசனம் பண்றேனே எதுக்கு? ஆல்ரெடி நாம ஒரு செகண்ட் கூட பகவானை விட்டு வேற இங்க அங்க நகரறதே கிடையாது. அப்ப விஸ்வரூப தரிசி இருக்கான் இல்லையா, அந்த விஸ்வரூப தரிசனம் பண்றவன் அவன் வந்து பகவான் கிட்டக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நோ குவெஸ்டின் ஆஃப் கோயிங் அவே ஃப்ரம் காட். அப்ப அந்த தெலுங்குலாம் பாட்டெல்லாம் இருக்கு, தியாகராஜ கீர்த்தனையில என்னது, அண்டாடமுலு பிண்டாடமுலு பிரம்மாண்டமுலு அந்த ராமமயம் இருக்கிறது எல்லாமே வந்து ராமருடைய விஷயம்தான். அப்ப எல்லாமே ராமமயம் போட்டுக்கலாம், எல்லாமே கிருஷ்ணமயம் போட்டுக்கலாம், ஏதோ ஒரு மயம். அப்படி பார்த்தோம்னா ஈஸ்வராவை பார்ப்போம், இல்லைன்னா எல்லாமே மாயம் அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ விஸ்வரூப தரிசனத்துக்காக உனக்கு நான் திவ்ய சக்ஷுக வந்து கொடுக்கறேன், அந்த இன்விசிபிள் ஐ இருக்கு இல்லையா அதை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்ப இமேஜின் பண்ணிக்கணும். என்ன இமேஜின் பண்ணிக்கணும்? இந்த சீரியல்லாம் பாப்பேல்ல நீங்க, அந்த ஒரு இம்பாக்டோட இப்ப இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல கிருஷ்ணர் பேசி முடிச்சுட்டு ஒரு சைலன்ஸ் இருக்கு. ஏன் வந்து சைலண்டா இருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னா அதுதான் இமேஜின் பண்ணோம். என்ன இமேஜின் பண்ணோம்? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இப்ப அந்த திவ்ய சக்ஷுவை வந்து கொடுக்க போறார். அப்ப நம்ம வந்து சீரியல்லாம் பார்த்தோம்னா எப்படி கொடுப்பா? பகவான் வந்து பக்தனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஒளிவட்டம் எல்லாம் வரும் இல்லையா, அப்படி கையை அப்படி தூக்கி வச்சுப்பார், அதுல இருந்து ஒரு ஒளி வரும், அப்புறம் அது அர்ஜுனனோட ஃபேஸ்ல போய் படும், அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும்,
அப்படியே அவனுக்கு வந்து ஒரு இது வந்த உடனே அவனுக்கு அது அந்த திவ்ய சக்ஷுவும் வந்துரும் இல்லையா. அத மாதிரி இதோட சேர்த்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் நீங்க போட்டுக்கணும். சரி, அப்படி போட்டு ஒரு இமேஜின் பண்ணினேல் அப்படின்னா இந்த சன நேரத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய சக்ஷுவை வந்து கொடுக்கிறார். இப்ப இந்த சைலண்டா இருக்கிறதுனால இங்க என்ன நடக்கிறது, இந்த சைலன்ஸ் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் இல்லையா. அதனால இப்ப வந்து சஞ்சயன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக பேசுறான். அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறத வந்து சஞ்சயன் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்றான். என்ன சொல்றார் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 9, பேஜ் நம்பர் 155, ஸ்லோகம் 9. சஞ்சய உவாச்ச ஏவம் முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். சோ அந்த மௌனமான நிமிடங்கள்ல என்ன நடக்கிறது, என்ன ஆச்சு அப்படின்னு சஞ்சயன் வந்து இப்போ சொல்றார். சோ சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஹே ராஜன். ராஜன் அப்படின்னா மகாராஜா. யாருக்கு அட்ரஸ் பண்றார் சஞ்சயன்? திருதராஷ்டிரருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அந்த போர்க்களத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு திருதராஷ்டிரனை அட்ரஸ் பண்ணி சஞ்சயன் சொல்றார். ஹே ராஜன், ஹரிஹி ஏவம் உக்துவா. இப்ப கிருஷ்ணரை வந்து ஹரிஹி அப்படின்னு சஞ்சயன் வந்து ரெஃபர் பண்றார். அப்ப என்ன சொல்ல வரானா, கிருஷ்ணரை வந்து மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல அவர் சொல்றதுக்கு ட்ரை பண்றார். அப்ப அது மட்டும் கிடையாது, இன்னொரு மீனிங்கும் வந்து ஹரிஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கு. அதனாலையும் அவர் வந்து இந்த இடத்துல அதை யூஸ் பண்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் கிருஷ்ணர் கிடையாது, அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு. இப்ப ஹரிஹி ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர அபிஸ்மிருதா அனிஷ்சாத் சம்ஸ்பிருஷ்ட தஹத ஏவஹி பாவகா. இப்ப ஹரிஹி பாபானி ஹரதி, நம்மளுக்கே இப்ப புரிஞ்சிருக்கணும். ஹரிஹி பாபானி ஹரதி, ஹரிங்கிறவர் பக்தர்களுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். ஹரதி அப்படின்னா ஆக்சுவலி அப்சார்ப் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னால வந்து என் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த டிவைன் விஷயத்தை பார்க்க முடியல அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த ஆப்ஸ்டக்கிள் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். என்கிட்ட எது ஆப்ஸ்டக்கிளா இருக்கு, என்னோட மைண்ட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் தான் வந்து அதுக்கு ஆப்ஸ்டக்கிளா இருக்கு. அப்ப அந்த ஆப்ஸ்டக்கிள ரிமூவ் பண்ணக்கூடியவர் இந்த ஹரிஹி. ஏன்னா அர்ஜுனனுக்கு அவர் தான் வந்து இப்ப அந்த திவ்ய சக்ஷுவை வந்து கொடுக்க போறாரு இல்லையா. அதனால அவர் வந்து பாபானி ஹரதி ஹரிஹி. அப்ப அந்த பாப்பத்தை எல்லாம் இப்ப வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மகா யோகேஸ்வரஹா. இப்ப யோகேஸ்வரஹா அப்படின்னா நிறைய அந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் எல்லாம் உடையவர், மிராக்குலஸ் பவர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அவர்கிட்ட இப்ப என்ன பவர் இருக்கணும்? அந்த பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடிய அந்த பியூரிபிகேஷன் பவரும் வந்து அவர்கிட்ட இப்போ இருக்கணும். ஏன்னா பியூரிஃபை பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஆக்சுவலி. அதுவும் மனசை வந்து பியூரிஃபை பண்றதுங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த சித்த சுத்தி அப்படின்னு ஒண்ணு அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வருஷக்கணக்கா கர்ம யோகம் அண்ட் உபாசனா யோகம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் இருக்கு இல்லையா. பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும்? பஞ்ச மகா யஜ்யங்கள், 5 யஜ்யங்கள். அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவோ இயர்ஸ் டுகெதர் நம்ம வந்து பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த மனசு வந்து சுத்தி கிடைக்கும். அப்போ அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு? ரொம்ப டைம் கன்சியூமிங் லெபோரியஸ் ப்ராசஸா ஆக்சுவலி இருக்கு. பட் இப்போ கிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தன்னுடைய மிராக்குலஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி அர்ஜுனனுடைய மைண்டை வந்து டெம்பரரியா வந்து அவர் வந்து
சுத்தி பண்ணி இப்ப அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு ஆகணும். அப்போ அந்த இலாபரேட் சாதனாவை வந்து ஷார்டன் பண்ணி அர்ஜுனனுக்கு இப்ப அந்த ரிஃபைன்ட் மைண்ட வந்து கிருஷ்ணர் வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றார். அண்ட் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த ரிஃபைன்ட் மைண்ட் வந்து அர்ஜுனனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெம்பரரி விஷயம், கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அது வந்து அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த யோகிக் பவர் மூலமா கிருஷ்ணர் வந்து கொடுக்கிறாரு இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் தான் அது அவனுக்கு இருக்கும். இப்ப அந்த அந்தக்கரண சுத்தி அது கிடைச்சது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த திவ்ய சக்ஷுவை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ட்ரையல் பாக்குற மாதிரி ஒரு டெம்பரரியா ஒரு மென்டல் ரிஃபைன்மெண்ட் கொடுத்தா அந்த விஸ்வரூப தரிசனமானது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் வந்து அவனுக்கு கொடுக்க போறாராம். இப்ப ஏவம் உக்துவா, ஏவம் உக்துவா அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி, முன்னாடினா எங்க போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த ஸ்லோகம் யாருடைய ஸ்லோகமா இருக்கு, சஞ்சயன் சொல்றான். அப்ப முன்னாடி வந்து யார் சொன்னா, கிருஷ்ணர் வந்து பேசிட்டு இருந்தார். அப்போ முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னார் அர்ஜுனன் கிட்ட, லௌகீக சக்ஷு வந்து உனக்கு போதாது, நாட் இனஃப், அப்ப திவ்ய சக்ஷு உனக்கு வேணும், இப்ப மென்டல் பியூரிட்டி உனக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாராம், பரமம் ஐஸ்வரம் ரூபம் தர்ஷயா மாச. அவ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். ஐஸ்வரம் ரூபம் அப்படின்னா ஈஸ்வரஸ்ய ரூபம் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வரம் ரூபம், அப்போ கிருஷ்ணருடைய அந்த விஸ்வரூபத்தை பகவான் வந்து காட்டுறார். இப்ப அந்த ஃபார்ம தர்ஷயா மாச, தர்ஷயா மாசன ரிவீல் பண்றார், காண்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படிப்பட்ட ஈஸ்வர ரூபம், பரமம், பரமம் ஐஸ்வரம் ரூபம். பரமம்னா கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏன் வந்து விஸ்வரூபம் வந்து கிரேட்டஸ்ட், ஏன் விஸ்வரூபம் கிரேட்டஸ்ட், ஒரு வெறும் ராம தர்சனமோ கிருஷ்ண தர்சனமோ அவ்வளோ கிரேட் கிடையாது. ஏன்னா வந்து பாக்கி தர்சனங்கள் எல்லாம் வந்து ஃபைனைட், லிமிட்டெட். அப்போ ஒரு காலத்துல இருக்கும், இன்னொரு காலத்துல இருக்காது. அப்ப அது வரையறைக்கு உட்பட்டதாகவும் அது இருக்கும். அது கிருஷ்ண ரூபமா இருக்கட்டும், ராம ரூபமா இருக்கட்டும், தேவி ரூபமா இருக்கட்டும். இப்போ ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது, கரெக்டா? ராமர் இருந்தா கிருஷ்ணர் இருக்காது, கிருஷ்ணர் இருந்தா ராமர் இருக்காது. அப்போ அது எப்படிப்பட்டதா இருக்கு, வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு, லிமிட்டடாவும் வந்து அது இருக்கு. இப்போ சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். பட் விஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஆல் பர்வேடிங் இல்லையா? இப்ப அதுல வந்து எந்த ஃபார்மும் வந்து இல்ல அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. எந்த ஃபார்மும் எக்ஸ்க்ளூட் ஆகிறது வந்து விஸ்வரூபத்துல நடக்கவே நடக்காது. அப்ப விஸ்வரூபத்துல ராமா, கிருஷ்ணா, சிவா, விஷ்ணு, என்னெல்லாம் தெய்வங்கள் நம்மளுக்கு தெரியுமோ, யாரெல்லாம் தெரியுமோ, என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாமே வந்து அந்த ரூபத்துல இன்க்ளூடட். இப்ப என்னெல்லாம் பாசிபிள் ரூபம் வந்து இருக்க முடியுமோ அது எல்லாமே வந்து அந்த விஸ்வரூபத்துல இன்க்ளூட் ஆயிடும். அப்போ ஜஸ்ட் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து ஆக்சுவலி அவைலபிளா இருக்கு. அதனாலதான் வந்து சந்தியாவந்தனம் யாரெல்லாம் பண்றாளோ அவ வந்து பிராச்சியே திசே நமஹா அதெல்லாம் சொல்லுவா இல்லையா? சந்தியாவந்தனத்துல தட்சிணாயே திசே நமஹா, பிரதீச்சை திசையே நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? உதீச்சை திசே நமஹா. அப்போ நான் வந்து சவுத் டைரக்ஷனுக்கு நமஸ்காரம் பண்றேன், நார்த் டைரக்ஷனுக்கு நமஸ்காரம் பண்றேன், ஈஸ்டுக்கு பண்றேன், வெஸ்டுக்கு பண்றேன், மேல பண்றேன், கீழே பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா டைரக்ஷன்லயும் நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வந்து அவ சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் வந்து எல்லா இடத்திலையும் இருக்கிறார் அப்படிங்கறது தான் ஆக்சுவலி வந்து அது குறிக்கிறது. பாக்கி ரிலீஜன்ல எல்லாம் பகவான் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருப்பார், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் இருப்பார். ஆனா நம்மளோடதுல எல்லா இடத்திலையும் அவர் தான் இருக்கார், சர்வ வியாபி இல்லையா? அப்போ என்ன பண்றா நம்மளோட கல்ச்சர்லன்னா, சின்ன வயசுல இருந்தே இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்படுறது. அப்போ எதுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் சின்ன வயசுல? கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நம்மளால வந்து ஈஸ்வராவா பார்க்க முடியணும். அதுக்காக இந்த ட்ரைனிங் எல்லாம் சின்ன வயசுலயே நம்மளுக்கு
கொடுக்கப்படுறது. அப்போ ரிலேட்டிவா வந்து ஃபர்ஸ்ட் பகவானை அப்ரிஷியேட் பண்றதுக்கு நாம கத்துக்கிறோம். அப்ப வியவஹாரிக ஈஸ்வர தரிசனம், பாரமார்த்திக தரிசனம் இது கிடையாது. அப்ப எல்லாத்தையும் வந்து இந்த யூனிவர்ஸே ஈஸ்வரா அப்படின்னு பார்க்கிற விஷன் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி தரப்படுறது. இப்ப இந்த ஓரியன்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த தான் எல்லா இடத்துலயுமே இந்த ஓரியன்டேஷன் தான் ப்ராப்ளமா இருக்கு நம்மளுக்கு. இப்ப இந்த ஓரியன்டேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்ப பரமம் ஐஸ்வரம் ரூபம் தர்ஷய மாச யாருக்கு கொடுக்கிறார் இது? கிருஷ்ணர் பார்த்தாய. பார்த்தாயனா அர்ஜுனனுக்கு. பார்த்தாயா அப்படின்னு கூட நாம வச்சுக்கலாம். அர்ஜுனா நீ பாத்தியா அப்படின்னு கூட கிருஷ்ணர் கேட்கிறார்னு நாம வச்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 10. அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாஷர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். இப்ப வந்து சஞ்சயன் வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றார். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் விஸ்வரூப தரிசனம். அப்ப அவர் சொல்றதுனால நம்மளுக்கும் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியறது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? சஞ்சயனுக்கும் அந்த விஸ்வரூப தரிசனமானது கிடைச்சிருக்கு அப்படிங்கறதும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அநேக வக்த்ர நயனம் அப்படின்னா நிறைய கண்கள், நிறைய வாய்கள், மவுத். வக்திரம்னா வாய்கள், நயனம்னா கண்ணு. அப்போ என்ன சொல்றது? நிறைய கண்ணெல்லாம் தெரிஞ்சது, நிறைய வாயெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா பகவானுடைய உடம்பு ஃபுல்லா கண்ணா இருந்ததா? இப்ப பகவானுடைய உடம்பு ஃபுல்லா வாயா இருந்ததா? இப்ப பகவானுடைய உடம்பு ஃபுல்லா கண் இருந்ததுன்னா எப்படி பகவானுடைய உடம்பு ஃபுல்லா வாய் இருந்திருக்க முடியும்? ஆர் பகவானுடைய உடம்பு ஃபுல்லா வாய் இருந்ததுன்னா எப்படி கண்ணு இருந்திருக்க முடியும் இல்லையா? அப்ப இது என்னதான் சொல்றது? அப்ப நிறைய கண்ணு நிறைய வாய் அப்படின்னு நாம இமேஜின் பண்ணிக்க கூடாது. இப்ப அர்ஜுனன் வந்து எப்படி பாக்குறானா இதெல்லாத்தையும்? இப்ப இங்க எவ்வளோ பேர் இருக்கோமோ அவ்வளோ பேரோட வாயும் பகவானுடைய வாய் அப்படி பாக்குறான் அர்ஜுனன். அப்படிதான் நாமளும் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இப்ப உலகத்துல வந்து இவ்வளோ ஜீவராசிகள் இருக்குன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் வாய்ஸ் இல்லது, அந்த மாதிரி போட்டுக்க கூடாது. இப்போ என்னெல்லாம் யாருக்கெல்லாம் வாய் இருக்கோ அதெல்லாம் யாரோடது? பகவானோடது. அப்ப எத்தனை கண்ணு இருக்கோ, யாருக்கெல்லாம் கண்ணு இருக்கோ அதெல்லாம் யாரோடது? பகவானோடது. இப்ப வந்து அந்த மாதிரி விஸ்வரூபத்துல வந்து நிறைய வாய் இருக்கும்போது பாரு அங்க இருக்கு பாரு, அதுதான் என்னோட வாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. காமிக்கிறாரோ இல்லையோ அவர் வந்து விஸ்வரூப தரிசனம். நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கும் பொழுது? என்னோடது மாதிரி இருக்கு பாரு என்னோட வாய், அப்படிதான் நம்மளுக்கு நேச்சுரலா சொல்ல தோணும்ல. அந்த மாதிரி பண்ணா ப்ராப்ளம்னு அர்த்தம். அங்க என்ன பண்றோம்? அகங்காரம் நம்மளுக்கு ஏற்படுது. என்னோடது அப்படின்னு பகவானோடதையே வந்து என்னோடது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ என்னோடதுன்னு வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் வந்து டோட்டாலிட்டியில இருந்து செப்பரேட்டா இருக்கவே முடியாது. இந்த பாயிண்ட வந்து நம்ம நன்னா பாண்டர் பண்ணணும், நன்னா யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். இப்ப வந்து பாரதம் அப்படின்னு சொன்னா அதுல தமிழ்நாடு இன்க்ளூடடா இல்லையா? இப்ப வரைக்கும் இன்க்ளூடட். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு தெரியாது. இப்ப வரைக்கும் இன்னி வரைக்கும் இப்ப எடுக்கிற வரைக்கும் அது இன்க்ளூடட் இல்லையா? இப்போ எந்த அலையும் வந்து சமுத்திரத்திற்கு வேறானது கிடையாது. கரெக்டா?
ஒரு அலை கூட சமுத்திரத்தோடது கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ எந்த வியஷ்டியும் சமஷ்டிக்கு வேறா இருக்க முடியாது. எந்த ஒரு இண்டிவிஜுவலும் டோட்டலுக்கு வேறா இருக்க முடியாது, செப்பரேட்டா இருக்கவே முடியாது. டோட்டாலிட்டியில இருந்து நான் ஒரு செப்பரேட் ஆளு அப்படின்னு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி நம்ம தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி யோசிச்சோம்னா அந்த தப்பு நம்மளோடது. அப்ப வாய், கண்ணு, என்னோட வீடு இதெல்லாம் பத்தி நம்ம எப்படி யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம்? என்னோடது 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 அப்படின்னா நம்ம தப்பா அந்த விஷயத்த யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே இருக்கிறது எல்லாமே பகவானோடது. அப்ப தனு மனு தனு சபு குச்சு தேரா எல்லாமே பகவானோடது. அப்ப இந்த பாவனை இருக்குல்ல, இந்த ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப எல்லாரோட வாயும் யாரோடது? இப்போ நம்மளோட வாயெல்லாம் யாரோடது? பகவானுடைய வாய். எல்லாரோட கண்ணும் பகவானுடைய கண். இப்போ அநேகாத்புத தரிசனம், அநேக அத்புத தரிசனம். இப்போ நிறைய அத்புதங்கள்லாம் அந்த விஸ்வரூபத்துல அவர் காமிக்கிறார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். அப்ப இந்த 7 வண்டர்ஸ் எல்லாம் கிடையாது, 14 வண்டர்ஸ் 7 வண்டர்ஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்யூமரபிள் வண்டர்ஸ் அப்படின்னு சொல்றான், அநேகம். அப்ப அது எல்லாமே யாரை சேர்ந்தது? அந்த வண்டர்ஸ் எல்லாமே பகவானை சேர்ந்தது. அநேக திவ்யாபரணம், இதுதான் பியூட்டிஃபுல். பகவான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. கவுண்ட்லெஸ் ஆர்னமெண்ட்ஸ். என்ன எடுத்துக்கணும்? யாரெல்லாம் நகைகள் போட்டு இருக்காளோ அந்த நகைகள் எல்லாம் பகவானோடது. அப்ப நாம போட்டு இருக்கிறது நம்மளோடது கிடையாது, நாம போட்டு இருக்கிறது பகவானோடது. இது கரெக்டா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி எல்லாமே நம்ம ஈஸியா புரிஞ்சுட்டுலாம். அப்போ நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது லௌகீக ஆபரணம், இதே பகவான் கிட்ட இருந்ததுன்னா அது திவ்யாபரணம். அதுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அப்போ நம்மளோடதையும் திவ்யாபரணம் அப்படின்னு சொல்லணும்னா ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்க கூடாது. அதனாலதான் நம்மளோட கல்ச்சர்ல எல்லாத்துக்குமே ஒரு வழி வச்சிருக்கா பாருங்க. எதை ஒண்ணு புதுசா வாங்கினாலும் என்ன பண்ணுவோம்? முதல்ல எடுத்துன்னு போய் பகவான் கிட்ட வச்சுட்டு, ஒரு புது நகையே வாங்கினா கூட சில பேர் பகவானுக்கு மாட்டிலாம் விட்டுட்டு போட்டுப்பா, சில பேர் அட்லீஸ்ட் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுப்பா. ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட என்ன பண்ணுவோம்? ஒரு மஞ்சள் குங்குமம் தடவிதான் ஒரு புது ட்ரெஸ்ஸை கூட நாம போட்டுப்போம் இல்லையா? அப்போ என்ன சொல்றோம்? ஒரு ட்ரெஸ்ஸ கூட அங்க வச்சு நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா பகவான் கிட்ட ஆக்சுவலி நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இது உன்னோடது, டெம்பரரியா உன்கிட்ட இருந்து நானு வாடகைக்கு, நீ கொஞ்சம் வாடகைக்கு எனக்கு கொடு. வாடகைன்னு சொல்ல வேண்டாம், லீஸ்ன்னு சொல்லாம. வாடகைன்னா ரொம்ப ரொம்ப டெம்பரரியா இருக்கும். இப்ப லீஸ்னா கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் இல்லையா? அப்ப லீஸுக்கு நான் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டு உன்கிட்ட தான் கொடுத்துட்டு போனோம். யார்கிட்ட கொடுத்துட்டு போக முடியும் இல்லையா? பகவான் கிட்ட தான் நம்ம கொடுத்துட்டு போக முடியும், நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. ஆப்வியஸா அது பகவான் கிட்ட தான் கொடுத்துட்டு போகணும். அதனால டெம்பரரியா நான் யூஸ் பண்றேன், இது என்னோடது கிடையாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் புதுசா ஏதாவது வச்சு அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு புது ஆர்னமெண்டே வாங்குறோம்னா அது என்னோடது கிடையாது, பகவானோடது. உன்கிட்ட உன்னோட பெர்மிஷனோட நான் கொஞ்ச காலம் போட்டுக்க போறேன் அப்படிங்கிற ஐடியாவோட நம்ம ஆக்சுவலி இனிமே எல்லா வேலையும் பார்க்கணும். இப்ப எப்போ ரிட்டர்ன் பண்ணணுமோ, நம்ம ரிட்டர்ன் பண்றோமோ இல்லையோ, பகவானே அதை கரெக்டா வாங்கிட்டு வர இல்லையா? அப்போ திவ்ய அநேக உத்தியத ஆயுதம். அப்ப பகவானோட கையில அவ்வளவு ஆயுதங்கள் ஏந்தின்னு இருக்கார். கவுண்ட்லெஸ் வெப்பன்ஸ். இப்ப கைய தூக்கி வச்சுட்டு அதுல நிறைய ஆயுதங்களும் அவர் ஏந்தின்னு இருக்கார். உத்தியத அப்படின்னா ஏந்தின்னு இருக்கார் அப்படின்னு, அதை கையில வச்சுட்டு இருக்கார். இப்ப அகெயின் எப்படி இமேஜின் பண்ணிடக்கூடாது, இது நிறைய கைகள், அது நிறைய டெட்லி வெப்பன்ஸ் அப்படிலாம் அதை யோசிக்க கூடாது. இப்ப விஸ்வரூப படம்லாம் நம்ம நிறைய பேர் ஆத்துலயும் வச்சுட்டு இருப்போம், வெளியிலயும் பார்த்திருப்போம் இல்லையா? அதை அவ டெபிக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி நிறைய தலைகள் நிறைய கைகள்லாம் போட்டிருக்கான். ஒரிஜினலி அந்த மாதிரியான விஷயம் அது கிடையாது. இப்ப ஏன் சஞ்சயன் ஆயுதங்களை பத்தி மென்ஷன் பண்றான்? ஏன்னா இந்த என்டையர் கீதாவே குருக்ஷேத்திரத்துல நடக்கிறது இல்லையா? இப்ப இங்க எஸ்எஸ்வி கோவில்ல நடக்கல கீதா இல்லையா? எங்க நடக்கிறது? இப்ப இங்க வந்திருக்கோம்னா புக்கு பேனா
இதெல்லாம் இப்ப இங்க கீதா நடந்ததுன்னா கிருஷ்ணர் கையில நிறைய புக்ஸ், கிருஷ்ணர் கையில நிறைய பென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது போர்க்களத்துல நடக்கிறது இல்லையா. அங்க எப்படி 18 அக்ஷோகினி படைகள் இருந்தது. 7 இந்த பக்கம், 11 அந்த பக்கம் இருந்தது. கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ் கிட்ட இருந்தது இல்லையா. அப்ப அத்தனை பேரும் கையில என்ன வச்சிருந்திருப்பா? பேனா, நோட்புக் டெஃபினட்டா இருந்திருக்காது. என்ன இருந்திருக்கும்? நிறைய விதவிதமான ஆயுதங்கள் அவ வச்சிருந்தா. அப்போ அது எல்லாமே யாருடையது? பகவானுடையது. இப்ப நானா சஸ்திர பிரகரணா சர்வேயத்த விசாரதா. அப்ப விதவிதமான வெப்பன்ஸோட எல்லாருமே வந்திருந்தா. அப்ப இது எல்லாமே விஸ்வரூப ஈஸ்வரா ஓடுது. திவ்ய அகைன் ஆயுதமும் திவ்ய ஆயுதம். எப்படி ஆயுதத்தை நம்ம டிவைன் அப்படின்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு ஆயுதமும் டெட்லி வெப்பன் இல்லையா, டெரிபிள். அது இன்னொருத்தரை கொலை பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். அப்போ நம்ம கையில, மனுஷன் கையில இருந்ததுன்னா லௌகீக ஆயுதம். அதுவே பகவான் கையில இருந்ததுன்னா அது திவ்ய ஆயுதம். என்ன டிஃபரன்ஸ்? இப்ப கடையில ஆப்பிள் வாங்கினா செக்யுலர் ஆப்பிள். அதே ஆப்பிள கோவிலுக்கு எடுத்துன்னு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா செக்யுலர் ஆப்பிள் சேக்ரெட் ஆப்பிளா மாறிடுறது, பிரசாதமா மாறிடுறது இல்லையா. அதே மாதிரி நம்ம கையில இருந்ததுன்னா சாதாரணம். அதே பகவானுடையது அப்படின்னு சொல்லிட்டா அது திவ்ய ஆயுதமா மாறிடுறது. இன்னொரு ரீசன் என்ன ஆயுதம் டிவைன் சொல்றதுக்கு அப்படின்னா, அந்த ஆயுதம் இப்ப என்ன பண்ண போறது? தர்ம சம்ரக்ஷணம் பண்ண போறது. அதனால அந்த ஆயுதத்தை நம்ம திவ்யம். அப்ப பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப அந்த ஆயுதம் தர்மத்துக்காக பயன்பட போறது. அதனால அது டிவைன். தர்ம அப்படின்னாலே ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். அது மாரல் ஆர்டரா இருக்கட்டும், பிசிக்கல் ஆர்டரா இருக்கட்டும், எல்லாமே ஈஸ்வரா. அப்ப பகவான் ஆக்சுவலி தர்ம ரூபத்துல தான் இருக்கார். அப்ப ஆர்டர் ஆஃப் கிரியேஷன், இந்த ஹார்மனி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஈஸ்வரா. அப்போ இதோட எல்லாம் பகவான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறார். அப்புறம் திவ்ய மால்யாம் பரதரம் திவ்ய கந்தானு லேபனம். மால்யானா மாலைகள். பகவான் நிறைய விதவிதமான மாலைகள் போட்டு அந்த கார்லண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா. அப்புறம் டிரெஸ் போட்டுருக்காரு, விதவிதமான டிரெஸ். அப்புறம் வாசனா திரவியங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். அப்போ பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆயிடும்? பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை இப்ப காட்டினார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன மிஸ்டேக் பண்றோம்? நம்ம இதுக்கு முன்னாடி விஸ்வரூப தரிசனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்போ பகவான் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ரிமூவ் பண்ணி இப்ப ஜஸ்ட் அந்த பாவனாவை மட்டும் தான் அவனுக்கு கொடுத்திருக்காரு. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செக்யூலரா பார்த்ததெல்லாம் இப்ப நம்மளுக்கு சேக்ரடா தெரியும். அப்ப ஆட்டிடியூடனல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது ஒரு பிசிக்கல் ஈவெண்ட் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கலா ஒரு நடக்கிற ஈவெண்ட் கிடையாது. ஏன்னா விஸ்வரூப தரிசனம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயம். அதை அவனுக்கு அந்த இம்பியூரிட்டிய டெம்பரரியா ரிமூவ் பண்ணி பகவான் ரிவீல் பண்றார், அவ்வளவுதான். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் கொண்டு வர விஷயம் இந்த திவ்ய சக்ஷுஹு. மால்யாம்னா மாலைகள் எல்லாம் போட்டு இருக்கார். அம்பரம் திவ்யாம்பரம்னா டிரெஸ், திவ்யம்னா டிவைன். அப்ப நிறைய மாலை, நிறைய டிரெஸ். அப்போ எல்லாரோட மாலையும் பகவானுடைய மாலை, எல்லாரோட டிரெஸ்ஸும் பகவானோட டிரெஸ். அப்போ பாக்கி பேர் போட்டு இருக்கிறத பகவானோடது அப்படின்னு நினைச்சாலே அவ போட்டு இருக்கிற டிரெஸ் சேக்ரடா மாறிடும், திவ்யமா ஆயிடுறது. இப்ப திவ்ய கந்தானு லேபனம், நிறைய பர்ஃபியூம். கந்தனா பர்ஃபியூம்னு அர்த்தம். இப்ப சரீரம் முழுக்க அந்த திவ்ய வாசனை இருக்கு அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். அப்போ அந்த பீரியட்ல பர்ஃபியூம்னா சந்தனத்தை தான் மெயின் பர்ஃபியூமா அவ யூஸ் பண்ணிருக்கா. இப்பதான் இந்த ஸ்ப்ரே, டியோ அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இப்ப அனுலேபனம்னா உடம்பு முழுக்க ஸ்மியர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாரோட விதவிதமான பர்ஃபியூமும் என்னது இப்ப நம்ம எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கோம்னா அதெல்லாம் யாரோடது? எல்லாமே பகவானோடது. இப்போ விபூதி இட்டுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்றோம்ல. இப்ப விபூதி இட்டுக்கிறது, ஒரு சந்தனம் இட்டுக்கிறது, அப்பெல்லாம் ஆக்சுவலி பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த வேலையை ஆக்சுவலி பண்ணணும். இப்போ
வைஷ்ணவாலாம் பார்த்தோம்னா அந்த திருமண் போட்டுக்கும் பொழுது கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா அப்படின்னு தான் சொல்லி அந்த 12 திருமணுக்கும் வந்து ஒரு நாமத்தை சொல்லி தான் அவ வந்து இட்டுப்பா. அது மாதிரி வேற யாரும் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி சொல்லி அதுக்காக தான் அப்ப வந்து நம்ம அந்த திவ்ய கந்தங்கள்லாம் போட்டுக்கும் பொழுது அது எதுக்கு போட்டுக்கிறோம்னா அது பகவானுக்காக அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறோம். அப்போ பகவானுடைய பாடியை டெக்கரேட் பண்றதுக்காக நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறேன், என்னுடைய பாடியை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. அதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ விஸ்வத்தோ முகம், விஸ்வத்தோ முகம்னா பகவானுக்கு எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் முகங்கள் இருக்கு, ஃபேஸ் இருக்கு. ஏன் பகவானுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் ஃபேஸ் இருக்கு? ஏன்னா எல்லாருடைய முகங்களும் பகவானுடைய முகம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லயும் இப்ப எல்லாரும் நின்றுட்டு இருப்பா, உட்கார்ந்துட்டு இருப்பா, எல்லாமே பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அதனால எல்லா டைரக்ஷன்லயும் பகவானுடைய முகமானது இருக்கு. அப்புறம் அனந்தம், அனந்தம்னா லிமிட்லெஸ். அப்ப அந்த பகவானோட லிமிட்டை நம்மளால வந்து பார்க்க முடியாது, ஒரு பவுண்டரிய வந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்ப கூட நம்ம வந்து சயின்ஸ் படி பார்த்தா கூட இந்த யூனிவர்ஸ் உடைய பவுண்டரி யாருக்குமே வந்து ஆக்சுவலி தெரியாது. இதோட இது முடிஞ்சிடுறது அப்படின்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. அப்போ நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல ஒரு கேலக்சியே வந்து ஒரு தூசி மாதிரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு, அந்த ஒரு கேலக்சிலயும் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ சயின்ஸ்ல இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கா, யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன ஆகிறதா, ஒரு ஸ்டாரும் வந்து இன்னொரு ஸ்டார் கிட்டே இருந்து டிஸ்டன்டா போயிட்டே இருக்கான். அப்படின்னா என்ன ஆகுறது, யூனிவர்ஸ் ஆக்சுவலா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே இருக்கு. அப்போ யூனிவர்ஸோட லிமிட்டை வந்து நம்மளால எப்படி வந்து கணிக்க முடியும், அதனுடைய வரையறையை வந்து எப்படி யோசிக்க முடியும் இல்லையா? இப்ப இருக்கிற யூனிவர்ஸோட லிமிட்டே தெரியல அப்படின்னா, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால பகவான் வந்து அனந்தம். இந்த லிமிட்லெஸ் யூனிவர்ஸ் வந்து விஸ்வரூபத்துல ஒரு சிறிய அங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் புருஷ சூக்தத்துல இது வருது. அப்ப இந்த விஸ்வரூப தரிசனம் பகவான் காமிக்கிறாரே அது வந்து என்னவா, டோட்டல் விஷயத்துல, அவரோட டோட்டல் விஷயத்துல ஒரு குட்டி ஒரு பிளேஸ தான் அது வந்து புடிச்சுட்டு இருக்கு. அப்ப பகவானுடைய ஒரு கார்னர் அப்படின்னு நாம அதை சொல்லலாம். அப்ப பகவானுடைய சைஸ் எப்படி இருக்கும், இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அது அனந்தம். அப்ப பகவான் ஸ்பேஸ் வைஸ் டைம் வைஸ் வந்து அனந்தம். சர்வாச்சரியமயம். இப்ப விஸ்வரூப தரிசனம் தான் வந்து சர்வ ஆச்சரியமயம். எப்படிப்பட்டது, கிரேட்டஸ்ட் வண்டர் ஒண்ணு உண்டு அப்படின்னா அது விஸ்வரூப தரிசனம். அப்புறம் தேவம், தேவம்னா விஸ்வரூப ஈஸ்வராவை இந்த இடத்துல குறிக்கிறது. இப்ப தர்ஷயா மாச பார்த்த, இப்ப வந்து பகவான் வந்து அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை ரிவீல் பண்றார். யாரு, மகாயோகேஸ்வரோ ஹரிஹி. அப்ப இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு பகவான் வந்து காண்பித்தார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 14. ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டஹ. ஸ்லோகம் நம்பர் 12. சாரி. திவி சூர்ய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதி பாசத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. இப்ப இங்க வந்து எதை பத்தி பேசுறோம்னா பகவானுடைய பிரில்லியன்ஸ், அந்த ஒளிமயமான. அப்ப விஸ்வரூபத்தை காமிக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒளி பிழம்பா இருக்கும் இல்லையா, அதை பத்தி இங்க சஞ்சயன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரைட்டா இருந்தது. இப்ப கார்த்தால வந்து நம்மளால ஒரு சூரியனுடைய ஒளியையே வந்து நம்மளுடைய இந்த ஆர்டினரி கண்ணை வச்சு பார்க்க முடியறது இல்லை இல்லையா, அதுவே வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு, நம்மளுக்கு கண்ணெல்லாம் கூசுறது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சூரியன் வந்து இன்ஃபேக்ட் பூமியில இருந்து எவ்வளவோ கோடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்ல, அந்த சூரியன் கிட்டே இருந்து நம்மளுக்கு லைட் இங்க வந்து ரீச் ஆகணும்னா 8 minutes அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கும். அப்பனா அது எவ்வளவு, அந்த லைட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். அப்பனா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சூரியனுடைய ஒளியையே வந்து என்னால பார்க்க முடியல. அப்ப பகவானுடைய எப்படி இருந்ததா,
1000 சூரியன் உதிச்சுதுன்னா, அதுவும் எப்போ சைமல்டேனியஸா 1000 சூரியனும் உதிச்சுதுன்னா, சூரிய சஹஸ்ரஸ்ய பானா அந்த ரேடியன்ஸ், அந்த ஒளி. யுகபத் உத்திஷ்ட, யுகபத்னா சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல உதிச்சுது அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆட்டம் பாம் வந்து வெடிச்சுதுன்னா, ஒரு அந்த நியூக்ளியர் பாம் வாட் எவர் அது வந்து வெடிச்சுதுன்னா அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி அவர் வந்து சொன்னாராம். 1000 சூரியன் உதிச்சுதுன்னா எப்படி இருக்கும்னு விஸ்வரூபத்துல காமிச்சாலும் அந்த மாதிரி 1000 இந்த பாம்ஸ் வந்து வெடிச்சதுன்னா இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி அவர் வந்து இந்த விஸ்வரூப தரிசனம்லாம் அவர் தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப தஸ்ய மகாத்மனஹா பாஷ சத்ருஷி சியாத். அப்ப அந்த பிரில்லியன்ஸ் வந்து அப்படி இருந்தது. மகாத்மனஹனா விஸ்வரூப ஈஸ்வரா இந்த இடத்துல. அப்ப ஆத்மனஹா அப்படின்னா இந்த இடத்துல வந்து சரீரத்தை அது குறிக்கிறது. மகாத்மானா இன்ஃபினிட் பாடிஸ். விஸ்வரூப ஈஸ்வரா கிட்ட எவ்வளவு பாடிஸ் இருக்கு, இன்ஃபினிட். எல்லாருடைய சரீரமும் வந்து அவருடைய சரீரம். அதனால அந்த ஒளிய வந்து பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒளி பொருந்தியதா வந்து அந்த விஸ்வரூப தரிசனமானது இருந்தது அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகமும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸ்லோகம் நம்பர் 13. தத்ரைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா அபஷ்யத்தேவ தேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. இப்ப சஞ்சயன் வந்து தன்னோட டிஸ்கிரிப்ஷனை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போறாரு. அப்ப அந்த இன்ஃபினிட் பாடிஸ்ல, அப்ப அந்த ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப அந்த ஸ்பேஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து அர்ஜுனன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தான். கிருத்ஸ்னம் ஜகத்து. கிருத்ஸ்னம் ஜகத்னா என்ன அர்த்தம்? என்டையர் யூனிவர்ஸ். ஏகஸ்தம் பஷ்யத்து. அர்ஜுனன் வந்து என்டையர் யூனிவர்ஸையும் வந்து அந்த சரீரத்திலேயே வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த யூனிவர்ஸ் ஆனா எப்படிப்பட்டதா இருந்தது? அநேகதா பிரவிபக்தம். அப்ப அது நிறைய ஃபார்ம்ஸ்ல டிவைட் ஆகி இருக்கிற யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அநேகதா பிரவிபக்தம். அதாவது மேக்ரோ லெவல்லயே நம்ம பார்த்தோம்னா இந்த கேலக்சி அப்படின்னு சொல்றோம், அப்புறம் சோலார் சிஸ்டம்னு சொல்றோம், அப்புறம் பிளானட்டரி சிஸ்டம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் அர்த்னு, அப்புறம் கான்டினென்ட்னு சொல்றோம், அப்புறம் கான்டினென்ட்ல கண்ட்ரி அப்படிலாம் டிவைட் பண்றோம்ல. அந்த கான்டினென்ட் வரைக்கும் பகவானுடைய விஷயம். கண்ட்ரி டிவைட் பண்ணினதெல்லாம் பகவான் கிடையாது, அதெல்லாம் வந்து மனுஷன் பண்ணின ஒரு விஷயம் இல்லையா. அப்போ ஒரு கோடு போட்டுட்டு எல்ஓசி அப்படின்னு நாம சொல்றோம், அதெல்லாம் வந்து பகவான் பண்ணின விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி அந்த டிவிஷன்ஸோட அர்ஜுனன் வந்து பகவானுடைய சரீரத்துல அந்த மொத்த விஷயத்தையும் அவன் பார்த்தான். இப்ப இந்த யசோதா வந்து கிருஷ்ணரோட வாயில பார்த்தான்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இவனும் வந்து பார்க்கறான். இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்லப்படுறது. விஸ்வரூபத்தோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். தேவதேவஸ்ய ஷரீரே. தேவதேவனா ஈஸ்வரா. அப்ப ஈஸ்வராவோட சரீரத்துல அகைன் கிருஷ்ணரோடைய சரீரம்னு லிமிட் பண்ணிடக்கூடாது. கிருஷ்ண அவதாரத்தை இந்த இடத்துல எடுத்துன்னு வந்துடக்கூடாது. விஸ்வரூப ஈஸ்வராவை நம்ம வந்து இமேஜின் பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணரோட சரீரத்துல மொத்த யூனிவர்ஸ் எல்லாம் நம்மளால அடக்க முடியாது. இப்ப ஹோல் வேர்ல்ட நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் ஹோல் வேர்ல்ட பார்க்கணும்னா ஒரு மேப்ல பார்க்கலாம், இல்ல எனக்கு 3D எஃபெக்ட் வேணும்னா குளோப் எடுத்துன்னு வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். பட் ரியல் யூனிவர்ஸ வந்து மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா அது வந்து சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஸ்பேஸா இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால டோட்டலா பார்க்க முடியும். அப்ப ஆகாச சரீரத்துல, அனந்த சரீரத்துல பாண்டவா நீ வந்து பாத்துக்கோ. பாண்டவானா இந்த இடத்துல அர்ஜுனனை வந்து சொல்றாரு. அர்ஜுனன் வந்து அதை பார்த்தான் அப்படின்னு சஞ்சயன் வந்து சொல்றாரு. இப்ப ததா அப்படின்னு சொல்றாரு. ததா அப்படின்னா அந்த டைம்ல. எந்த டைம்ல? அந்த திவ்ய சக்ஷு கொடுத்த அந்த டைம் பீரியட்ல. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த போது அர்ஜுனனுக்கு இதே உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தது? ரொம்ப வந்து அவனுக்கு வந்து துன்பம் கொடுக்கிற ஒரு வேர்ல்டா இது அவனுக்கு தெரிஞ்சது. ப்ராப்ளமேட்டிக் வேர்ல்டா வந்து அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இதே உலகம் இப்ப இந்த திவ்ய சக்ஷு கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு டோட்டலி வேற மாதிரி தெரியறது. ததா அப்படின்னா திவ்ய சக்ஷு பிரதான அனந்தரம். திவ்ய சக்ஷுக்கு அப்புறம். இப்போ திவ்ய சக்ஷு கொடுத்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்தை பார்த்தான் அப்படின்னு சஞ்சயன் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.